அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். என்டிஏ கூட்டணியில் யார் யாருக்கு எத்தனை தொகுதிகள்? இறுதியானது என்டிஏ கூட்டணி. என்டிஏ கூட்டணியில் தமிழகத்தில் அதிமுக தலைமை வகிக்கிறது. இந்த கூட்டணியில் அதிமுகவை தவிர்த்து பாஜக, பாட்டாளி மக்கள் கட்சியின் அன்புமணி அணி, அமமுக, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி, ஐஜேகே, புதிய நீதி கட்சி, தமிழக மக்கள் முன்னேற்ற கழக கட்சி, புரட்சி பாரதம் கட்சி போன்றவை இடம்பெற்றுள்ளன. மேலும் புதிய தமிழகம் கட்சியின் தலைவரான கிருஷ்ணசாமியோடும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் இந்த கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பாஜக தங்களுக்கு 60 தொகுதிகள் வேண்டும் என்று கேட்டு வருவதாக சொல்லப்பட்டு வருகிறது. அதாவது எங்களுக்கு 35 தொகுதிகளையும் எங்களோடு கூட்டணிக்கு வரக்கூடிய கட்சிகளுக்கு மீதமுள்ள தொகுதிகளை நாங்கள் பிரித்து கொடுத்துக் கொள்வோம். அவர்கள் பாஜகவினுடைய தாமரை சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என அவர்கள் கூறி வருவதாக சொல்லப்பட்டு வருகிறது. இதற்கு எடப்பாடி பழனிசாமி எதிர்ப்பு தெரிவித்து வருவதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது. இந்தியா முழுக்க என்டிஏ கூட்டணிக்கு வேண்டும் என்றால் நீங்கள் தலைமை வகிக்கலாம். அதே சமயத்தில் தமிழகத்தில் அதிமுக தான் தலைமை வகிக்கும். ஏனெனில் தமிழகத்தில் அதிமுக தான் பெரிய கட்சி. அப்படி இருக்கும் பொழுது ஒரு சில சிறிய கட்சிகள் கூட்டணிக்கு வரும் பொழுது அவர்கள் தலைமை வகிக்கக்கூடிய அதிமுகவின் சின்னத்தில் தான் போட்டியிட வேண்டுமே தவிர அதனை விடுத்து பாஜகவின் தாமரை சின்னத்தில் போட்டியிடுவது எப்படி பொருத்தமாக இருக்கும்? இதனை ஒப்புக்கொள்ள முடியாது. மேலும் இந்த கூட்டணி கட்சிகளுக்கு பண செலவையும் நாங்கள் தான் பார்த்துக் கொள்ளுகிறோம். அப்படி இருக்கும் பொழுது எங்களது சின்னத்தில் தான் போட்டியிட வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து கூறி வருவதாக சொல்லப்பட்டு வருகிறது. மேலும் பாஜக தரப்பு 35 40 தொகுதிகளில் போட்டியிட திட்டமிட்டு இருக்கிறார்கள். அதாவது அமமுகவிற்கு 10 தொகுதிகள், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு 5 தொகுதிகள், மீதம் ஐஜேகே, புதிய நீதி கட்சி, தமிழக மக்கள் முன்னேற்ற கழக கட்சிகளுக்கு தலா 2 தொகுதிகள். இதில் அமமுகவை தவிர்த்து மற்ற கட்சிகள் அனைத்தும் தாமரை சின்னத்தில் தான் போட்டியிட வேண்டும் என பாஜக நிர்பந்தம் விதிக்கும் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது. ஆனால் அதிமுக வேறு விதமான கணக்கில் ஈடுபட்டு இருப்பதாக சொல்லப்பட்டு வருகிறது. அதாவது அதிமுக இந்த தேர்தலில் 170 தொகுதிகளில் போட்டியிட திட்டமிட்டு இருப்பதாக சொல்லப்பட்டு வருகிறது. கடந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் குறைவான இடங்களில் தான் போட்டியிடுகிறோம். எனவே இதற்கு மேலும் குறைத்துக் கொள்ள முடியாது என்பதில் எடப்பாடி பழனிசாமி உறுதியாக இருப்பதாக சொல்லப்பட்டு வருகிறது. குறிப்பாக பாஜகவிற்கு 29 தொகுதிகளை எடப்பாடி பழனிசாமி ஒதுக்கியுள்ளார். அதாவது திமுக, காங்கிரஸ் கட்சிக்கு தமிழகத்தில் 28 தொகுதிகளை ஒதுக்கியுள்ளது. அப்படி பார்க்கும் பொழுது அதை விட கூடுதலாக ஒரு தொகுதியை உங்களுக்கு ஒதுக்குகிறோம். 29 தொகுதிகள் பாஜகவிற்கு, பாட்டாளி மக்கள் கட்சியின் அன்புமணி அணிக்கு 18 தொகுதிகள், அமமுகவிற்கு 9 தொகுதிகள், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு 3 தொகுதிகள், ஐஜேகே, புதிய நீதி கட்சி, தமிழக மக்கள் முன்னேற்ற கழக கட்சி, புரட்சி பாரதம் போன்ற கட்சிகளுக்கு தலா 2 தொகுதிகள் என எடப்பாடி பழனிசாமி கூறி வருவதாக சொல்லப்பட்டு வருகிறது. அதே சமயத்தில் இந்த கூட்டணி கட்சிகளோ அனைத்துமே அதிகமாக கேட்டு வருகிறார்கள். குறிப்பாக பாஜக 35 தொகுதிகளை கேட்டு வருகிறது, அமமுக 15 தொகுதிகளை கேட்டு வருகிறது, பாட்டாளி மக்கள் கட்சியும் தேமுதிக வரவில்லை என்றவுடன் 20 தொகுதிகளை கேட்டு வருகிறார்கள். இதே போன்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி 10 தொகுதிகளை கேட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் ஐஜேகே, புதிய நீதி கட்சி, தமிழக மக்கள் முன்னேற்ற கழக கட்சி, புரட்சி பாரதம் போன்ற கட்சிகளும் தலா 5 தொகுதிகளை கேட்டு வருகிறார்கள். ஆனால் அவர்கள் கேட்கக்கூடிய தொகுதிகளை கொடுக்க எடப்பாடி பழனிசாமி ஒப்புக்கொள்ளவில்லை. அதே சமயத்தில் எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே அறிவித்திருந்த அந்த தொகுதிகள் தான், அதிலிருந்து ஒரு தொகுதியை கூட அதிகமாக தர முடியாது என்பதில் உறுதியாக இருக்கிறார். இது போன்ற சூழ்நிலையில் தான் இறுதி நேரத்தில் விஜயை கூட்டணிக்கு கொண்டு வர பாஜக திட்டமிட்டு இருப்பதாக சொல்லப்பட்டு வருகிறது. ஒருவேளை விஜய் இந்த கூட்டணிக்கு வந்தால் விஜய்க்கு 40 50 தொகுதிகளை கொடுக்க வேண்டி வரும். அப்படி பார்த்தால் அதிமுக 119 அல்லது 129 தொகுதிகளில் தான் போட்டியிட வேண்டி வரும். இதனால் அதிமுக அறுதி பெரும்பான்மையில் வெற்றி பெற முடியாது. அப்படி பார்க்கும் பொழுது அதிமுக கூட்டணி ஆட்சியைத்தான் உருவாக்க வேண்டி வரும். அதைத்தான் பாஜகவும் விரும்புகிறது. ஆனால் அதிமுக இதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை என்று சொல்லப்பட்டு வருகிறது. நன்றி.